வணக்கம் சார். வணக்கம்மா. துலாம் ராசிக்கு வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வக்ர சனியை பற்றி நம்ம தொடர்ச்சியாக ஒரு ராசிக்கும் சொல்லும்போது ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். வக்ரம்ங்கிறது ஒரு 4-5 மாத காலகட்டம் தான். இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள், இதுக்கு முன்னாடி சனி என்னென்ன பலன்களை கொடுத்துட்ருக்கோ அதை அப்படியே தலைகீழ புரட்டி போடும். அவ்வளோதான். ஏற்கனவே நல்ல பலன்கள் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அந்த பலன்கள் சற்று தடைப்படும். ஏற்கனவே ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்துட்டு இருந்ததுன்னா அந்த பலன்கள் மாறி பாசிட்டிவாக நடக்கும். இதுதான் முக்கியமானது. ஜூலை மாதம் 27ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ர நிலையில் இருக்குது. வக்ர நிலையில்னா மீன ராசியில் தான் இருக்குது. எப்படி தான் இருந்தாலும் வக்ரமாக இருக்கக்கூடிய சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கோச்சார குரு கடகத்தில் இருக்குது. இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோட 9ஆம் பார்வை சனிக்கு கிடைப்பதால் எதுவாக இருந்தாலும் அது நல்ல பலனையே தருங்கிறத முதல்ல சொல்லிட்டோம். அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி வக்ரமடைந்திருந்தால், இப்போதைக்கு கோச்சாரத்திலும் வக்ரமாகக்கூடிய இந்த சனி நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக பார்க்கும்போது இந்த கோச்சாரம் நிலையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் நல்ல பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வக்ர நிலைக்கான சொல்லக்கூடிய சிறப்பான பலன்களை பார்க்க முடியும். சாதாரணமாகவே ஜென்ம ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரமாகி அதே கிரகம் கோச்சாரத்தில் வக்ரம் அடையும் போது பலன்கள் நன்றாக நடைபெறும். கூடுமான வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும். இதுபோல் காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் அவர்கள் தொடங்கினான்னா அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இது பொதுவான விஷயம். இப்போ துலாம் ராசிக்கு வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சனி அவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. பொதுவாக சனி 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடங்களில் இருக்கும்போது அந்த ராசிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அதையும் கடந்து இப்போ துலாம் ராசிக்கு சனி எந்தெந்த வீடுகளுக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது, 4ஆம் இடமான மகரத்துக்கும் 5ஆம் இடமான கும்பத்துக்கும் உரிய கிரகம். அது 6ஆம் இடத்தில் இருக்கிறது. ஒரு பக்கம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கடன், சத்துரு, ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கடன்கள் ஏதாவது இருந்தால் அந்த கடன்களில் முடிச்சிட்டு கடன்களை அடைச்சிட்டு வெளியில் வருவதற்கு ஒரு வழியை வகுப்பாருங்கிறது பொதுவான விதி. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது, ஏதாவது ஒரு நோயால் தாக்கப்பட்டு ஏதாவது ஒரு நோயால் தொடர்ச்சியாக நம்ம ஒரு துன்பத்தை அனுபவித்து கொண்டு வந்தோம்னா அந்த துன்பத்திலிருந்தும் அவர் ஒரு விடுதலையை கொடுப்பார் அப்படிங்கிறது. நமக்கு சில எதிரிகள் இருப்பாங்க, எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க, நம் மீது சில வழக்குகள் தேவையே இல்லாமல் கூட நீளம் வழக்கு, அந்த வழக்கு, எந்த வழக்குகள் கூட இருக்குல்ல, இதுலேருந்துலாம் அவர் முடிவுக்கு கொண்டுட்டு வருவார் அப்படிங்கிறது பொதுவான விதி. அப்படி பார்க்கும்போது இதுவரைக்கும் இந்த பலன்கள் ஏதாவது முழுமையாக நடைபெறலை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி ஒரு நல்ல பலனையே நமக்கு கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால், கண்டிப்பாக இந்த சனி வக்ரமடையக்கூடிய காலகட்டங்களில் இந்த சுப பலன்கள் எல்லாம் குறைந்தபட்சம் ஒன்று தொடர்ச்சியாக நடக்க தொடங்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த சனியோட பார்வை. இந்த சனியோட பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல கிடைக்குது. அப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல கிடைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், அது ஒரு நெகட்டிவான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுப்போம். அடுத்தது தேவையில்லாத எப்போயாவது நமக்கு ஒரு சில அவமானங்கள் கொடுக்கும். நமக்கு கண் எதுக்க செய்ய முடியக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட செய்ய முடியாமல் சில இடையூறுகள் நம்மளை மாட்டிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடன், வழக்கு, ரோகம்னா இந்த 6ஆம் இடத்தோட விரிவாக்கம் தான் 8ஆம் இடம். சாதாரணமாக முடிய வேண்டிய பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு கிடக்கும். சாதாரணமாக முடிய வேண்டிய நோய் பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு நீண்ட கால நோயாக போயிட்டே இருக்குல்ல, இதில் இருந்தெல்லாம் ஒரு விடுதலை கொடுப்பதற்கு இந்த சனி கை கொடுப்பார் அப்படிங்கிறது நாம் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் வரக்கூடியது தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே போல் எதிர்பாராத நேரத்தில் வரக்கூடியது தான் தன வருவாய் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கக்கூடிய யோகத்துக்கு கூட விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர். அப்போ எதிர்பாராத தன வருவாய் அல்லது எதிர்பாராத விபரீத ராஜயோகம், இதில் ஏதாவது ஒன்று இந்த சனியோட வக்ர காலகட்டங்களில் நம்ம எதிர்பார்த்தாலும் பார்க்காட்டியும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம மனசு நிறைவடைகிற அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துடும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது எவ்வளவு தான் நெருக்கடியை கொடுத்தாலும் கடைசியாக ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போய்டுங்கிறதுனால அது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு நிறைவை கொடுக்கும், மன மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறத துலாம் ராசிகள் மனசில் வச்சுக்கிட்டு எந்த நிலையிலும் தன்னிலை இழக்காமல் தன்னம்பிக்கை குறையாமல் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்க்கும்போது இந்த ராசிக்கு 12ஆம் இடத்தையும்
இந்த சனி பார்க்குது. இப்போதைக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் இது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். 12ஆம் இடம்ங்கிறது வந்து நம்ம விரயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விரயம் அப்படின்னாலே ஒரு பக்கம் வந்து அது செலவு இல்லையா, ஏன் காசை தேவையில்லாமல் விரயம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விரயம். அந்த விரயத்தை வந்து என்ன பண்ணுன்னா அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய சனி வந்து அந்த பார்வையினால் கட்டுப்படுத்தும். வேறு வழியே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தேவையில்லாத செலவுகள்லாம் நிறைய ஆகிட்டுருக்கும். மருத்துவ செலவாக இருக்கலாம், அதாவது நம்ம மனம் விரும்பி ஒருத்தவங்களுக்கு செய்கிற செலவு, நமக்கு ஒரு பிடித்த பொருள்களை ஆசைப்பட்டு வாங்கி வைக்கிற செலவு, இந்த மாதிரி தேவையில்லாத அசுப செலவுகள்லாம் நிறைய போயிட்டுருக்குல்ல, இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு இந்த வக்ர சனி வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். சில பேர் வந்து இதுக்கு முன்னாடி வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அவங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் அதுலேருந்து நிவர்த்தி பண்ணி வெளிநாடு போவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இந்த ஆராய்ச்சி கல்விலாம் சொல்கிறாங்கல்ல, பிஹெச்டி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இந்த பிஹெச்டி பண்ணணும்னு ஆர்வம் இருந்து அதற்கான வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அந்த வாய்ப்புகள் இந்த சனியோட வக்ர காலங்களில் அவர்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும். அதை வந்து அவங்க கூடுமான வரைக்கும் பயன்படுத்திக்கணும். அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது என்ன ஆகும்னா முயற்சிகளில் ஒரு சின்ன சின்ன சோம்பேறித்தனத்தை உருவாக்கும். அது என்ன சோம்பேறித்தனம்னா, நிறைய நைட்லேருந்து விடிகிற வரைக்கும் நம்ம பல விஷயங்களை யோசனை பண்ணுவோம். காலையில் எழுந்தோன்னா அப்புறம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறோம்ல. இந்த முயற்சிகளில் ஏற்படுத்தக்கூடிய தடை, தமக்கே உரிய சோம்பேறித்தனம், இதையெல்லாம் கடந்து இந்த சனியோட வக்ர பார்வை வந்து ஏற்கனவே என்னென்ன விஷயங்கள்லாம் தடைப்பட்டிருக்கோ அந்த தடைப்பட்ட விஷயங்கள்லாம் திரும்ப நார்மல் பண்ணி விடுறத இந்த வக்ர சனி வேலை பார்ப்பார். ஏற்கனவே எதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்ததோ அதில் சின்ன சின்ன தேக்க நிலைகளையும் உருவாக்குவார். ரெண்டுத்துக்கும் நாம் தயாராக இருக்கணும். அடுத்தது 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சகோதர ஸ்தானத்தை குறிக்கிறது. நம்மளை விட வயது குறைவாக இருப்பார்கள்ல, அவர்களுடைய சப்போர்ட் வந்து இது வரைக்கும் நமக்கு முழுமையாக கிடைக்காமல் இருந்தால் அவர்கள் வந்து இந்த சனியோட வக்ர காலகட்டங்களில் நமக்கு ஒரு நல்ல உதவியாக இருந்து சப்போர்ட்டாக இருந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு துணை புரிவாங்க. அதே போல் சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடணும். இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கும், நம்மளால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து அது இதுவரை நடக்காமல் இருந்திருந்தால் இந்த வக்ர காலகட்டங்களில் நடக்கும். அதே போல் சின்ன சின்ன பயணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பக்கத்தில் தான் இருக்குது, இன்றைக்கி காலையில் போயிட்டு ஈவினிங் திரும்பி வந்துடலாம், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் நமக்கு தடைப்பட்டுகிட்டே இருக்குங்கிறாங்கல்ல, அதுபோல் இது வரைக்கும் முயற்சி பண்ணி தடைப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இப்போ நடக்கும். ஏற்கனவே நமக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி பார்த்தாலும் துலாம் ராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அது கொடுக்க வேண்டிய பலன்களை இது வரைக்கும் சரியாக கொடுக்கலன்னா இந்த வக்ர காலங்களில் கொடுத்துரும். அதே போல் இந்த சனியோட பார்வை எங்கெங்கே போகுதுன்னா 8ஆம் இடத்துக்கு போகுது, 12ஆம் இடத்துக்கு போகுது, 3ஆம் இடத்துக்கு போகுது. அந்தந்த பாவங்கள் தொடர்பான நல்ல பலன்கள் இது வரைக்கும் நடக்காமல் இருந்ததுன்னா இப்போதைக்கு வக்ரமாகி இருக்கக்கூடிய நிலைகளில் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இந்த குருவோட அதிசார பலனையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா. அப்போ பார்க்கும்போது அக்டோபர் மாதம் 30-31ஆம் தேதிகளில் வந்து அதிசாரமாக கடகத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து சிம்மத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி திரும்பவும் கடகத்துக்கே வந்துடுது. மொத்தமாக பார்க்கும்போது அக்டோபர் 31ன்னா என்ன, அக்டோபர் மாதம் அப்படியே கிட்டத்தட்ட முடிஞ்சு போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் நவம்பர் மாதம் மட்டும்தானே பெண்டிங்கில் இருக்குது. நவம்பர் மாதம் ஒரு 30 நாள், டிசம்பர் மாதம் ஒரு 6 நாள், மொத்தம் 35-36 நாள் தானே. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நாம் ஏதோ கணக்கு தப்பாக சொல்கிறோன்னு நினச்சிக்கிட்டு அக்டோபர் ஒரு 30 நாள், நவம்பர் ஒரு 30 நாள், அதுக்கப்புறம் அதில் ஒரு 6 நாள், 65 நாள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, அக்டோபர் மாதம் முடிஞ்சு 31ஆம் தேதி தானே அவர் அங்கேயே போகிறாரு. மொத்தத்தில் 35-36 நாள் தான் இருக்கும். அதனால் அந்த நாட்களில் இந்த பலன்கள் எதுவுமே சுப பலன்களாக இது வரைக்கும் நடைபெறாமல் இருந்தால் அதெல்லாம் இனி நல்ல பலன்களாக நடக்கும். ஏற்கனவே நல்ல பலன்கள் கண்டினியூஸாக நடைபெற்றுக்கிட்டு இருந்ததுன்னா அதில் சின்ன சின்ன சுணக்கம் இருக்கும். இந்த ஒரு 35-36 நாட்களுக்கு தான், அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி பார்த்தாலும் சனி இது வரைக்கும் முன்னாடி பாசிட்டிவ் பலன்களை கொடுத்திருந்தாலும் நெகட்டிவ் பலன்களை கொடுத்திருந்தாலும் குருவோட பார்வையை பெற்று வருவதால் கண்டிப்பாக எல்லா வகையிலையும் பாசிட்டிவான பலன்களை தான் கொடுக்குங்கிறத எதிர்பார்க்கலாம். துலாம் ராசிக்கும் இது நல்ல பலன்களே கொடுக்கும். வக்ர சனி துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. துலாம் ராசிக்கு வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.